தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விடியல் ஆட்சி தரப்போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக நிதி நிர்வாகத்தில் தமிழகத்தை 27ஆம் இடத்திற்கு தள்ளியிருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 16 மாநிலங்கள் வருவாய் உபரி ஈட்டியிருப்பதாக இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஒரு காலத்தில் பின்தங்கிய மாநிலமாக பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசம் இன்று வருவாய் உபரியில் முதலிடம் பிடித்திருக்கிறது. மாநிலங்களின் நிதி நலம் 10 ஆண்டுகளில் அதிகரிக்க பொதுக்கடன் என்ற தலைப்பில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் நிலை குறித்த ஆய்வறிக்கையை இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் தயாரித்து வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்கள் வாங்கும் கடனில் பெரும் பகுதியை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த செலவிடுவதற்கு பதிலாக ஊதியம், மானியம் ஆகியவற்றிற்காக செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது திமுக அரசு கடன் வாங்கித்தான் அதன் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 16 மாநிலங்கள் வருவாய் செலவுகளை வருவாய் வரவுக்குள் கட்டுப்படுத்தி வருவாய் உபரியை ஏற்படுத்தியுள்ளன. அவற்றில் உத்தரப்பிரதேசம் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டில் 37,000 கோடி ரூபாயை வருவாய் உபரியாக ஈட்டியுள்ள நிலையில் 2022-23ஆம் ஆண்டில் தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறையாக 36,215 கோடி ரூபாயாக உள்ளது. நிதி நிர்வாகத்தின் அடிப்படையில் பார்த்தால் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ள நிலையில் தமிழ்நாடு 27ஆம் இடத்தில் உள்ளது. நிதி பற்றாக்குறையும் 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிவிட்ட நிலையில் அதை சமாளிக்க அரசு கடனை வாங்கி குவிக்கிறது. நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு அதன் வருவாய் செலவினங்களை கூட சமாளிக்க முடியாமல் அதற்காக 49,278 கோடி ரூபாய் கடன் வாங்க வேண்டிய நிலையில் உள்ளது. நடப்பாண்டில் 1,06,251 கோடி ரூபாயை கடனாக வாங்கி வருவாய் பற்றாக்குறை உள்ளிட்ட செலவுகளை சமாளித்து மூலதன செலவுகளுக்காக 57,230.96 கோடி ரூபாய் மட்டும்தான் தமிழகம் ஒதுக்குகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டை இவ்வளவு மோசமான நிதி சீரழிவுக்கு உள்ளாக்கிய திமுக அரசுக்கு மக்கள் மறக்க முடியாத அளவுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி கூறினார்.